பஸ் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். 1 பாட் ரைஸ். அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து முதல்ல பச்சை பட்டாணி தோல் உரிச்சிக்கிறேன். தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை பட்டாணி இந்த மாதிரி முழுசாகவே வந்துட்டது. தோல் உரித்து பட்டாணி தனியாகவும், கேரட்டை வந்து சின்ன சின்னதாக துருவிக்கிட்டு புதினாவை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 3 ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஏற்கனவே எடுத்தாச்சு. இந்த இதில் மிக்ஸி ஜாரில் இனிமேல் அது தேங்காய் பால் எடுக்க வேண்டியதுதான். அடுத்தது வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் தேங்காய் பால் செய்கிறதுக்கு பாருங்கள், இது பச்சை பட்டாணி, இந்த முழு பட்டாணி பார்த்திங்களா, நல்லா தோலை உரித்து பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சீக்கிரமாக வேகும், இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கேரட்டை நான் துருவி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முன்னெல்லாம் செய்யும்போது நான் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுப்பேன். இப்போ வந்து கேரட்டை வந்து நான் நல்லா துருவி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அடுத்தது புதினாவை அரிஞ்சு வச்சுக்க போகிறேன், தோல் மட்டும். நிறைய புதினா போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம தேங்காய்லாம் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வரும்போது தேங்காய்லாம் தருவாங்க காம்பல் வரத்துக்கு, ரிட்டன் கிஃப்ட்டு. அதில் வந்து நம்ம தேங்காவை வந்து வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறமா ஆப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பால் சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு, தேங்காய் பால்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், எனக்கு தேவையான அளவு நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி கேரட்டை துருவிக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாலே தேங்காய் பால் சாதம்லாம் ரொம்ப ஈஸியானது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருசாகவே நான் துருவிக்கிறேன், ரொம்ப சின்னதாக வேண்டாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நெய் சாத மெத்தடில் தான் செய்கிறது. இது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம், கிடையாது, நல்லாயிருக்கும். இது ரெடி பண்ணிக்கிறேன். கேரட் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ புதினா அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அடுத்தது கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுப்போம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் தேங்காய் பால் எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கெட்டிமான பதத்துக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு தேங்காய் பாலில் செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஒரு சிலர் துருவிட்டு கையிலே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு வடிகட்டி எடுத்துப்பாங்க. நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது தனியாக நான் 2 தேங்காய் எடுத்துருக்குறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே வடிகட்ட வேண்டியதுதான். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த சட்டி ஃபுல்லாக கொஞ்சம், அதாவது 2 அழகுன்னா 4 அழகு தண்ணி. அப்போது 4 அழகு தேங்காய், 1 அழகுக்கு 2 அழகு தண்ணி வைப்பேன். அதான் 1 கிளாஸுக்கு 2 கிளாஸு. இது 2 கிளாஸ்னால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி செய்யணும். அதனால் நான் வந்து முதல்ல கெட்டியமாக தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். வேணுன்னா கூட மறுபடியும் எடுத்துக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா தேங்காய் பால் சாதம்.
அந்த தண்ணி ஊற்றுவோம், பத்தலைன்னா மறுபடியும் கூட இது 1 டைம் எடுத்துப்போம் தேங்காய். இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் விஸ்தாரமான பாத்திரத்துலேயே வச்சு செய்வோம் நம்ம அப்படின்னு பார்க்குறேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். சூடாட்டும் குக்கர். இதுக்கு வந்து நான் சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்துக்க போகிறேன். ஏலக்காய் சும்மா ஒன்று தான் போட போகிறேன். சூடாகட்டும் குக்கரு. நான் இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். நெய் இருந்தால் நெய் போடலாம், அப்படி இல்லையா எண்ணெய் கூட ஊற்றிக்கிடலாம். நான் வந்து நெய் இருக்கனால நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. இதுதான் மிளகு தான் முக்கியமே. சோம்பு, சீரகம், இது வந்து பஜ்ஜி பண்ண எண்ணெய், கோல்டு வின்னர் தான். அது வேஸ்ட்டாக போகும், அதனால் அதையும் ஊற்றிக்கிட்டேன். 2 பச்சை மிளகா கூட கீரி போட்டுக்கிடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது பச்சை மிளகாவை கல்லுப்பு, அதில் அரிசியை கழுவிடலாம். கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி புதினாலாம் போடணும். அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொத்தமல்லியை கழுவி வச்சுக்கணும். இப்பயே செம்ம வாசனையாக இருக்குதான். நான் புதினா போட்டுக்கிறேன். புதினா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, இதுலேயே கொத்தமல்லி தழையும் இருக்குது போல். ஆமாம், எல்லாம் ஒன்றா போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லியும் புதினா ஒன்றா போட்டாச்சு. இதே வதக்கிப்போம். இப்போ நான் பட்டாணி, துருவின கேரட், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இந்த நெய்லேயே வதக்கிடலாம். வதக்கிக்கிறேன். இப்போ நான் அரிசியை போட்டுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. அதனால தான் நாங்கள் அடிக்கடி இதை செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால நமக்கு அடிக்கடி செய்து சாப்பிடணும் போல தோணுது.
நல்லா நான் வீட்டு அரிசியில் தான் பண்ணுறேன், பாஸ்மதிலாம் பண்ணல, சாதா புழுங்கல் அரிசி தான், அதிலே தான் செய்கிறேன். இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெள்ளம் தேங்காய் பால். நான் வந்து தோராயமாக தான் அளவு தண்ணி வைப்பேன். இப்போ குக்கரை இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது. குக்கர் மூடி போட்டுற வேண்டியதுதான். குக்கரை மூடி போட்டேன். இப்போ தேங்காய் பால் சாதம் ஆயிடுச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பச்சடி தயார் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் வந்து ஒரு அரை மாங்காய் எடுத்திருக்கேன். அதை கம்பிக்குள்ளே விட்டு இந்த மாதிரி அடுப்பில் நெருப்பில் காட்டிக்கிடுவேன். பாருங்கள், இந்த குச்சிக்குள்ளே இந்த கம்பி இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு கம்பிக்குள்ளே இந்த மாங்காவை சுட்டுக்கிடுறேன். மாங்காய் சுடும்போதும் வாசனை, சாப்பிட்டாலும் வாசனை இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் வந்து மாங்காய் பச்சடி நல்லாயிருக்கும். தாம கூட சாப்பிட்லாம் பச்சையாக, ஆனால் இது பச்சை வாசனை வரும். அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேன்ட்டு மாங்காவை சுட்டுக்கிறேன். கொஞ்சம் சுட்டுட்டு தோலை உரிச்சிக்கிடலாம். இந்த மாங்காவை சுடும்போது கொஞ்சம் நல்லா சுற்றி எல்லா பக்கமும் சுட்டு எடுத்துக்கிடணும். இதை நான் அந்த கம்பியில் தான் சுட்டுட்டேன். இந்த பக்கம் மட்டும் சுட்டு நான் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் போதுமானவ சுட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சுடட்டணும். அடுத்தது நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அந்த பச்சை மிளகாவில் நடுவில் குத்திட்டு இதையும் சூடு பண்ணி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய் வந்து ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதுன்னொன்னே குத்தி எடுக்கணும்ல. நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ குத்தி அவ்வளோ பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நான் குத்தி எடுத்துக்கிட்டேன். எனக்கு 2 பச்சை மிளகாய் போதும். இப்போ மாங்காய் சுட்டது போதும். இதையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எல்லா பக்கமும் சுட்டு எடுத்துப்போம். சுட்டு எடுக்கும்போது கப்பெல்லாம் குறைஞ்சிரும். வெடிக்குது. 2 பச்சை மிளகாய் போதும் காரத்துக்கு. இதுக்கு பதில் மாங்காய்க்கு பதில் தக்காளி கூட போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் குழவிக்கு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிடணும். போதும் சுட்டது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு 4 சாம்பார் வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு இதை எடுத்து உரித்து எடுத்துகிட்டு வரேன். நான் ஒரு குழவிக்கல் எடுத்துக்கிறேன். அதில் இது மிக்சியில் கூட அரைக்கலாம். 2 பூண்டு பல், 4 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு முதல்ல இதை இடிச்சுக்கிடுறேன். அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகா தோல் அப்படியே உரிச்சிக்கிடலாம். சுட்ட நல்ல தோல் மேலேருந்து வந்துடுது ஈஸியாக. இந்த தோலையும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த மாதிரி பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். சாரி, குழவில இந்த பாருங்க, தோல் அப்படியே உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ இதையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அடுத்தது தக்காளி இருந்தால் தக்காளி சுட்டுக்கலாம். தக்காளி பதில் நான் மாங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தோல் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் கருப்பெல்லாம் எடுத்துட்டு இதையும் இந்த குழவியில் போட்டு இடிச்சிக்கிறேன். முதல்ல நான் இந்த இது வரைக்கும் இடிச்சிக்கிறேன்.
கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம், அதையும் போட்டு இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாங்காவையும் இதில் போட்டுக்கிறேன். அந்த தோலெல்லாம் எடுத்தாச்சு, மாங்காயில் இருக்க தோலெல்லாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிப்பு கொடுக்கணும். இது தாளிப்பு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு கொடுத்த பிறகு இப்போ எல்லாம் அரைச்சிட்டேன். அதோட கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. புதினா இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லை விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம இதோடு இடிச்சுக்கிடலாம். இந்த பச்சடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், தேங்காய் பால் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு குட்டி கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் அடுப்பு வச்சுருக்கேன். இதில் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை போடலாம். நான் வந்து உடச்சக்கடலை வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் போல் இவ்வளோண்டு உடச்சக்கடலை தான், ரொம்ப போடல. இவ்வளோ உடச்சக்கடலை இதையும் போட்டு ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்கிறேன். இந்த பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு நான் புதினா சட்னியும் அரைக்க போகிறேன். இது வந்து எண்ணெய் போட்டு தாளித்து இதில் வச்சுக்கிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை நுணுக்கியும் போடலாம். வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் நுணுக்கிட்டு அப்படியே போடலாம். நான் வந்து உடச்சக்கடலை போட்டிருக்கேன். இதுவும் ருசியாக தான் இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாதா எண்ணெய் தான் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிட்டேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இது கடுகு பொடிட்டோம். இப்போ கடுகு நுணுக்கிட்டேன். சுவையான பச்சடி தயாராகிடுச்சு. நல்ல காரமான பச்சடி. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து வேறு மாதிரி டேஸ்ட். தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் இருக்கும். சுவையான பச்சடி தயாராகிடுச்சு. டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து புதினா சட்னி அரைக்க போகிறேன். இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எடுத்துகிட்டு வரேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க, சுவையான தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா உதிரியாக நல்லாயிருக்கு. பாருங்க, சாதம் நல்லா வெந்திருக்குங்க. சுவையான தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. அதுக்கு நான் வந்து சைட் டிஷ் வந்து இந்த பச்சடி செய்திருக்கேன்.
இனிமேல் புதினா தொகையில் அரைக்கணும். அது வந்து கடாய் அடுப்பில் வைக்கணும். தேங்காய் பால் சாதம் தயார். இப்போ புதினா சட்னி அரைச்சிருக்கிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியது தான். புதினா, காஞ்ச மிளகா, பூண்டு, புளி எல்லாம் வச்சு அரைச்சிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் போட்டுறேன், வதக்கணும். இதை வதக்கிட்டு அரைக்கலாம், இல்லை அரைச்சிட்டு கூட வதக்கிடலாம், தாளிச்சிடலாம். இது வந்து நான் வதக்கிறேன். இதை எப்படி வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியதுதான். புதினா வச்சுட்டேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டுக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு மாங்காய் பச்சடி, புதினா துவையல், தேங்காய் பால் சாதம். இன்றைக்கி லஞ்சு தான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வீட்டிலே வதக்கினேன், இருந்தாலும் டைட்டாக வதங்கினா போதும். இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாதம், சுவையான தேங்காய் பால் சாதம் தயாரிச்சு. உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம், மாங்காய் பச்சடி, புதினா துவையல் வச்சுன்னா சேனலை லைக் பண்ணி